டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். விழுப்புரம் அருகே நண்பர்களுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் படுகாயமடைந்த நபர் 2 நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் கொலைக்கு காரணமானோரை கைது செய்ய கோரி அவருடைய மனைவி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்த போது போலீசார் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், புகார் அளிக்க வந்த நபரை காவல்துறையினர் தடுக்க என்ன காரணம்? வணக்கம் ஷியாம். விழுப்புரம் அருகே உள்ளது கருவேப்பிள்ளைப்பாளையம். இந்த கருவேப்பிள்ளைப்பாளையத்தில் வசித்து வருபவர் ஆடு மேய்ப்பவர் துளசி என்பவர். இவர் ஆடு வியாபாரமும் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி அவரது நண்பர்களான கண்டமாண்டி பகுதியை சேர்ந்த சம்பத் மற்றும் சக்திவேல் ஆகியோருடன் ஜானகிபுரம் பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது அருந்தி வந்துள்ளனர். இந்நிலையில் மது அருந்திய போது அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட தகராறில் அவர்கள் சம்பத் மற்றும் சக்திவேல் கடுமையாக அந்த துளசியை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவரை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவர் துளசி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் அடிதடி வழக்கினை கொலை வழக்காக மாற்றி சம்பத் மற்றும் சக்திவேலை கைது செய்து தற்போது சிறையில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அவரது மனைவி ரம்யா மற்றும் அவரது 6 மாத கை குழந்தை மற்றும் உறவினர்களுடன் இன்று விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்திற்கு நேரில் வந்து புகார் அளிக்க வந்தனர். காவல்துறையின் விழுப்புரம் தாலுகா போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கும்பலாக வந்த அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்கள் கூறுகின்ற கோரிக்கை என்னவென்றால், இறந்த அவர்கள் துளசி அவர்கள் மீது அவரது காரணமான சம்பந்தப்பட்ட மேலும் 5 நபர்களை கைது செய்ய வேண்டும். இறந்த குடும்ப மனைவி மற்றும் அவரது குழந்தைகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி எஸ்பி அலுவலர்களை சந்தித்து மனு அளிக்க வந்தனர். தற்போது கும்பலாக வந்த காரணத்தினால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மனைவி மற்றும் அவரது உறவினர் ஒரு சில நபர்களை தற்பொழுது அவர்கள் எஸ்பி அலுவலகத்தை எஸ்பியை சந்தித்து மனு அளிக்க அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவமானது விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் மிகுந்த பரபரப்பையும் ஏற்படுத்தியது. ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.